ஒரு கட்சியையும் அவங்க தொண்டர்களையும் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த கூட்டத்தோட தலைவரே தற்குறின்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. யார சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், அவரே தான். சூப்பர் ஸ்டார் தான் என்னோட தலைவர்னு தன்னோட கெரியர் ஆரம்பிச்சவரு புரட்சி கலைஞரோட கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சார். தொடக்கத்துல நிறைய கேலி கிட்டலுக்கும் உருவ கேலிகளுக்கும் ஆளானவர் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்புறம் அவர் அப்பாவோட உறுதுணையால முயற்சி எடுத்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாரு. அவருக்கு அவரே இளைய தளபதியின் பட்டமும் வச்சுக்கிட்டார். அண்ட் அந்த இளைய தளபதிக்கு தளபதி ஆகணும்னு ஆசை வேற வந்துச்சு. So he created a mafia, cinema mafia. ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பயன்படுத்த தொடங்கினார். தோல்வி படங்களையும் குறைந்த வசூலான படங்களையும் பெரிய அளவுல மார்க்கெட்டிங் செஞ்சு ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட்னு ஊரை ஏமாத்தினது கூட பரவாயில்ல. ஆனா அவரை ஏமாத்திக்கிட்டது தான் இதுல ஹைலைட். அப்புறம் ஒரு பொய்யான கூட்டமும் அவரை சுத்தி உருவாகி நீங்க தான் மாஸ், சூப்பர் கிங், RCB அப்படின்னு சொல்லி உசுப்பேத்த ஆரம்பிச்சாங்க. அப்படியே கட் பண்ணா ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை கேலி கிண்டல்கள் செஞ்சவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நம்ம தற்கொலை தலைவர் யோசிக்க தொடங்குறாரு. உடனே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுதான் டிவிகே. என்னங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேக்குறீங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா கொள்கை வேணும், மக்களுக்கு நாம என்ன பண்ண போறோம்னு தெரியணும். ஆனா இந்த சார் கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்ல. முதல் மாநாடு அப்போ நாங்க கத்தி பேசி அரசியல் பண்ண வரலன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். ஏதோ புதுசா செய்ய வர்றாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்போ வெறுப்பு அரசியல் பேச ஆரம்பிச்சார். கேலி கிண்டல்கள் அவர் வாங்கினதை திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சார். அல்லு சில்லு ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுகிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. மக்களுக்கு என்ன செய்ய போறோம், எதுக்கு நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், இதனால நாட்டுக்கு என்ன நன்மை, நம்ம தொண்டர்கள் என்ன செய்யணும், எப்படிலாம் இருக்கணும்னு எதுவுமே சொல்லாம நான் தான் தற்பெருமை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு சிங்கம் தூங்குங்கிறாரு, காட்டுக்கு போகுங்கிறாரு. ஏய், யாரா நீங்களாம்? சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பாக்குறதுக்கெல்லாம் வெளியில வராது. இந்த தொகுதியில விஜய், அந்த தொகுதியில விஜய், எல்லா தொகுதியிலும் விஜய்னு இது என்ன அரசியல் மேடையா இல்ல சினிமா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனா? மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். தொடர்ந்து பஞ்ச் டாக் மட்டும் தான் பேசுறாரு. இன்னும் சினிமா விட்டு வெளியே வர முடியல போல. நெக்ஸ்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ். எப்பா, அவங்க பண்ற அட்டகாசங்கள் பயங்கரம். விஜய் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தாலே போதும், எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியல, வந்து கடிச்சு வச்சிருக்கானுங்க. அதனாலதான் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜாம்பிஸ். முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல. கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். இளைஞரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தானே. உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? இப்ப யாரா இருந்தாலுமே அரசியல் வந்தா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு, அடிக்கட்டுமே. இந்த சூழல தான் கரு ஸ்டாம்பிட் நடக்குது. ஒரு மாசமா யாரையுமே காணும். டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா, அதுல யாராவது இருக்காங்களான்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப ஒளிஞ்சிருந்த அணில்கள் ஒவ்வொன்னா வந்து போஸ்ட் போடுது. டோன்ட் லுக் பேக், வி கமிங் ஸ்ட்ராங் அப்படின்னு. டேய், 41 பேர் செத்துருக்காங்கடா. திருச்சி ஏர்போர்ட்ல கேட்ட கேள்விக்கு ஓடி போய் பதுங்கிட்டு ரசிகர்களை தூண்டி விடுறது மாதிரி 3 நாள் கழிச்சு இவங்க தலைவர் வந்து வீடியோ போடுறாரு. என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. கட்சி தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்ல. கேட்டா எங்களை பழிவாங்குறாங்க, எங்களுக்கு எதிராக திட்டம் போடுறாங்கன்னு பொய்யா வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டத்துல பலியானா விபத்துன்னு சொல்லலாம். நீங்க போடுற எல்லா கூட்டத்திலயும் பலிதான் விழுகுது. உங்களை நீங்க தான் குத்தம் சொல்லணும். கட்சிக்கு கொள்கை இல்ல, தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வாயில சனி, பூரா பயிலுங்களும் கெட்ட வார்த்தையும் பெண்களை அபியூஸ் பண்ணியும் பேசிட்டு இருக்கிறானுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தலைவனுக்கு மண்டையில அறிவுன்னு ஒண்ணுமே இல்ல. சிவகார்த்திகேயன் கொடுத்த துப்பாக்கிய திருப்பி கேட்கிற மாதிரி இப்ப உட்காந்துட்டு பராசக்தியா ஜனநாயகன் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்தியாஸ் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் பிரபாஸ்னு போட்டதுக்கு அடிச்சு போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல.
ஒரு மாதிரி கல் குரூப் உருவாக்கி விஜய காட் மோடுக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. தான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்னு சொன்ன இவங்க தலைவர் லியோ ஆடியோ லான்ச்ல அதே சூப்பர் ஸ்டாரை அடிச்சு உடைச்சாப்ல. கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்த விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லாத போதும் நேர்ல கூட போய் பார்க்கல. கஷ்டப்பட்டு ஆளாக்குன அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டாரு. அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் பஸ்ஸுக்குள்ள விழுந்தப்ப கூட பஸ் ஜன்னல்ல மூடினாங்க, லைட் ஆஃப் பண்ணாங்க. வேற எதுவுமே ஆக்ஷன் இல்ல. இதெல்லாம் தாண்டி எல்லா மீட்டிங்லயும் அவருக்காக வந்து அடிபட்டு இறந்தவங்க கூட போய் பார்க்கணும்னு இந்த ஆளுக்கு தோணவே இல்லை. இப்ப சொல்லுங்க, இவனுங்க கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? இதுல எப்படி ஏறியே என்ன அதுக்கெல்லாம் உடச்சு விட்டீங்க?